வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் மதராசி படத்துடைய விமர்சனம் நம்ம சேனல் இருக்குது, அது மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. KPI பாலா அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க காந்தி கண்ணனை படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா பாலாஜி, சக்திவேல், அர்ச்சனா மற்றும் நமிதா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்துன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். ஸோ காந்தி கண்ணடி இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பாலாஜி, சக்திவேல் அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு வயதான தம்பதியர், அதாவது காதல் திருமணம் பண்ண தம்பதியர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க, அதாவது 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறாங்க. அட்டன் பண்ணும்போது அர்ச்சனா ஃபீல் பண்ணுறாங்க, இது மாதிரி நம்மளுக்கும் பசங்க இருந்தால் இந்த மாதிரி கொண்டாடிருப்பாங்களா அப்படின்றாங்க. ஸோ இதை பார்த்த பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம ஒய்ஃபை இதே மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி நம்ம சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போது இங்கே இருக்கிற ஈவெண்ட் மேனேஜரான பாலா அணுகிறாரு. ஸோ பாலா ஒரு பில்லை போட்டு தராரு. பில்லை போட்டு கொடுத்தோன்னே ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம்லாம் தாண்டி இந்த படத்தில் அவர் நினச்சபடி சாதிச்சாரா இல்லையான்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்ட் குட்டான படம். எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபி, பாலாஜி அவர்களுடைய ஒளிப்பது, காட்சியமைக்கப்பட்ட விதம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. அண்ட் விவேக் அண்ட் மர்வின் இவங்க ரெண்டு பேருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் இவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இவனை வச்சு வந்த பாட்டாக இருக்கட்டும், இல்லை தேவா வச்சு பாட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே கேட்க முடியவே இருந்தது. இதை தாண்டி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் கொண்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அதாவது உதவி ஒருத்தவங்க கேட்டு வந்தாங்கன்னா உடனே செய்யுங்க, அதை டிலே பண்ணாதீங்க, அதனால் ஏகப்பட்ட விளைவுகள் வரும். ஸோ அந்த உதவி கிடைக்காம போகிறனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தை ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த இயக்குனர் ஷெரீஃபை பாராட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லவ் அப்படின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை நல்லாவே படத்தில் நல்லா காமிச்சிருக்காரு. எஸ்பெஷலி இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். அதாவது இவங்களோட பாலாஜி, சக்திவேல் நடிச்சனா அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டப்பட்ட விதமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நடித்த நடிகர்களும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தாண்டி அவங்க எளிமையான வீட்டில் காட்டப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், செக்ரட்டரி வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அப்புறம் இவர் பணத்துக்காக போடுற விஷயங்களாக இருக்கட்டும், அதேமாதிரி இன்ட்ரோல் கிட்ட ஒரு குண்டே தூக்கி போகிற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். அந்த காட்சி அமைக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே சரி அந்த சூப்பராகவே அதை நரேட்டட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஆனால் செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு சில ப்ராப்ளம் அது நம்ம மைனஸாக சொல்லுவோம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா KPI பாலா அவர் இந்த படத்துக்கு என்ன கொடுத்தாங்களோ அது நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வேறு மாஸ் எலிமெண்ட்டு இல்லை மாஸ் டைலாக் அந்த மாதிரிலாம் பேசாமல் இந்த கோ வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இன்னும் லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நடிக்கணும். ஸோ வே டு கோ பாலா அவர்களே. அண்ட் இதை தாண்டி இந்த படத்துடைய மெயின் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக அது பாலாஜி, சக்திவேல் தான். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். நிறைய பேர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண் கலங்கலாம். அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு இந்த படத்தில் நடித்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் கட்சி எடுத்துகிட்டு போங்க, அழுகும்படியான சில சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நமிதா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட விலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அந்த கேரக்டர் ஆர்க் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி மற்ற சப்போர்ட் நடிகர்கள் நல்லாவே இந்த படத்துக்கு என்ன தேவையோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி நரேஷனில் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் லிட்டரலி பார்க்கும்போது இந்த டான் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. டான் படத்தில் பார்த்திங்கன்னா கிரிஞ்சா இல்லை கொஞ்சம் கிளீஷேவான ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு கடைசியில் அப்பா சென்டிமெண்ட் வச்சு பண்ணுவாங்களா, அதே மாதிரி இந்த படத்தில் அதே மாதிரி கிளீஷேவான சில கிரிஞ்சான சில விஷயங்களில் ஆட் பண்ணி, அதாவது எஸ்பெஷலி படத்தில் காமெடி அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மைண்ட் வாய்ஸாக போட்டு ஃபில் பண்ணி விட்டுருப்பாங்க. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அந்த காமெடி சீக்வன்ஸே பெருசாக அந்த படத்துக்கு பெரிய அப்ரோச்சபிளாக இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே நரேஷன் பண்ண, அதாவது ஸ்க்ரீன் ப்ளே உண்டாக்கப்பட்ட அந்த கதைகள், அந்த அம்சங்கள், அந்த டைலாக்ஸ் தாண்டி மற்ற எதுவுமே ஸ்க்ரீன் ப்ளேவாக பெருசாக சுவாரஸ்யமாக கொடுக்கல. எக்ஸப்ட் அந்த கிளைமேக்ஸ். ஸோ அந்த கிளைமேக்ஸ்க்காக எழுதப்பட்ட ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்க தவிர்த்து ஸோ இந்த படமாக எழுதப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அதேமாதிரி இந்த படத்தில் ஒரு அன்வான்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அது தேவையே கிடையாது. அது ஒரு மாதிரி மைண்ட் கேம் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்லை. எதுக்கு அந்த ஃபைட் அப்படின்ற கேட்குற படியாக இருந்தது. அண்ட் இந்த கிளைமேக்ஸ் ஓகே இம்பாக்ட்ஃபுல்லான கிளைமேக்ஸ் தான். ஆனால் அதை தாண்டி இன்னொரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒன்று வரும். அது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குது. ஏன்னா ஓகே இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதையும் தாண்டி ஒரு காட்டுறாங்க, அது எதுக்குன்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்க தோணுது. அதுமாதிரி படத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காந்தி அப்படின்றவர் காணாமல் போய்ட்டாரா சொல்லிட்டு காட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த போர்ஷனே இந்த படத்துக்கு தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. டேரெக்டாக கதைக்குள்ளேயே போய்க்கலாம். அதாவது நான் உங்களை மைண்டை வச்சு திருப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு அதை வேறு மாதிரி கொண்டு போனதே இந்த படத்துக்கு அது ஒட்டவே இல்லையே அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அதாவது அந்த குழந்தையே நீங்கள் தானேன்ற மாதிரி காட்டுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் ஒட்டவே இல்லையோன்னு தோணுது. அதேமாதிரி
அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இன்னுமே சுவாரஸ்யமாக அமைச்சிருக்கலாமோ தோண வைக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, எப்படி இந்த டான் படம் வந்து கிளைமேக்ஸை மட்டுமே வச்சு அந்த படத்தை வந்து கிரிஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ, அதேமாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ் மட்டுமே வச்சு இந்த படத்தை கிரிஞ்ச் பண்ணன்னு சொல்ல முடியாது, அதுக்கான கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளேயோட ரன் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த படம். ஸோ இன்னுமே அந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுத்துருந்தா, அதாவது இந்த படத்தோட ஓட்டத்தோடய சேர்ந்து கொடுத்துருந்தா இந்த படம் வந்து இன்னுமே நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தோண வைக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வாட்ச். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, பட் ஒரு டீசெண்டாக ஒரு வாட்ச். மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸாக அமையும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ அப்படியே வித் மோகி.